ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐடெல் S24 இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல சொல்லப் போறேங்க. இதோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபுளுன்ஸ் டிஸ்லாம் வீடியோ போடணும்னு சொல்லி சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஐடெல் S24 இந்த மொபைல் வந்து ரூ. 1 கம்மியா 10,000க்கு லான்ச் பண்றாங்க. ஆமாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்த்துலாங்க. 6.6 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் தான் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 120 குடுத்தா போதுங்க. அதாவது IPS LCD டிஸ்ப்ளே குடுத்தாலுமே ஒரு 120 ஹெர்ட்ஸ் குடுத்திருந்தா இன்னும் பெட்டரா வந்து யூஸ் பண்ற டிஸ்ப்ளே. இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு ஓகேவான டிஸ்ப்ளே தாங்க. சரிங்களா? ரொம்ப ஓவராலா சொல்லப்போனா ஒரு ஓகேவானது தான். அடுத்தது 108 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க வைட் ஆங்கிளா. அடுத்தது 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. 108 எம்பியில் நம்ம வந்து 3x வரைக்கும் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்கலாம் அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால ஓகேவான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. அடுத்து 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேக்கில் ஒரு நல்ல ஒரு அபவ் 60% கொடுக்கலாங்க. ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஓகேவா இருக்குங்க, அவ்வளோதாங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஒரு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகலாங்க. அது சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அவ்வளோ வேக்கண்ட் ஆகு 1.25 மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஆகுங்க. அடுத்தது 4GB ரேம் வேரியன்ட்டு 128GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியாவில் ரூ. 1 கம்மியாக 9,999 வரலாம், இல்லை 9,000 வரலாம். மேபி 10,000க்கு ரூபா கம்மியாக தான் வருங்க. சரிங்களா? இது 4G மொபைலுங்கிறனால ரொம்ப 9,000க்கு வர கூட அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததோட ப்ராசஸ் ஹீலியோ G91 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஓகேவான ப்ராசஸ். சரிங்களா? இந்த செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ப்ராசஸ் சொல்லாங்க. அடுத்தது இதில் ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகுது. 4G சப்போர்ட் தாங்க இருக்குது. 5G நெட்ஒர்க் கிடையாது. 4G சப்போர்ட் தான் இருக்குது. டூயல் சிம் போட்டுக்கலாம். 3.5mm ஜாக்கும் இருக்குது இதில். இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட் நிறைய சொல்கிறேன்னு தெரியல. ஒரு 5000 mAh பேட்டரி எல்லா மொபைல் இருக்கிறப்ப இதுலேயே கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டான இமேஜ் கொடுக்குறனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. மற்றபடி இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. மைனஸ் பாயிண்ட் தான் இருக்குது. 6.6 இன்ச்சு கொடுத்தாலுமே IPS LCD கொடுத்தாலுமே ஒரு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தா ஒரு நல்லாவே இருக்குது. இது 19 ஹெர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க IPS LCDலேயே. அடுத்தது இது வந்து ப்ராசஸ் ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. ரொம்ப ஹெவி கேம்லாம் விளையாட முடியாது. அடுத்து மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா ஒரு 5G சப்போர்ட் கொடுத்துக்கலாம். ஒரு 1000 சேர்த்து வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு 5G நெட்ஒர்க் கொடுத்துருந்தா ஒரு டீசெண்டாக இருக்குங்க. இது 4G நெட்ஒர்க் தான் கொடுக்குறாங்க. என்னதான் இப்போ வந்து 10,000த்தில் நான் ஒரு 4G மொபைல் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 5G நெட்ஒர்க்கே மாறுங்க. ஒரு 4G மொபைல் எடுக்க விரும்பாதீங்க. நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கு. 10,000த்துக்குள்ள நிறைய 5G மொபைல் இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட்டு 5 மொபைலை பற்றி போட்டிருக்கு. ஏன்னா 10,000லேயே 5G ஃபோன் கிடைக்கும்போது இந்த 4G ஃபோன் நீங்கள் ஏன் வாங்க விரும்புகிறீங்க? வாங்க வேண்டாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4G ஃபோனு வாங்க வேண்டாம். சரிங்களா? இது 4G ஃபோன் தான். அதனால இது வாங்க வேண்டாம். நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000 5G மொபைல் என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அது இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குது. அது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோம். சரிங்களா? நானும் சாம்சங் கேலக்ஸி S24 நேம் காப்பி பண்ணியிருக்காங்களே, அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டால் அதோட கால் தூசிக்கும் கூட வரல. ஏன்னா அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தால் ஒரு 5G ஃபோன் கொடுத்துருக்கலாங்களே. சரிங்களா?